எங்க அப்பா மேல உள்ள கோபத்துல வீட்டை விட்டு வந்துட்டேனே தவிர. நீ பயப்படாதேம்மா, எப்படி இந்த கல்யாணத்தை என் மகன் நடத்தியே தீருவான். அது இல்லம்மா, எங்க அப்பாவோட ஆசீர்வாதம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க போறது நினைச்சா வருத்தமா இருக்கு. நீ கவலையே படாத, எல்லாம் என் ராஜா பாத்துப்பான். ஏய் தேவி, நீ ஏய் ஏய் தேவி, தேவி, என்னாச்சு உனக்கு? You dirty cheat! இனிமே உங்க முகத்திலே முழிக்க மாட்டேன். ஏன்? யாருப்பா அது? உனக்கு மருமகளா வரப்போறவர். கொஞ்சம் அவசரக்காரி. சார், உங்க மக உமா ராஜன் வீட்டுல இருக்கா. யாரு? வீடு உனக்கு தெரியுமா? தெரியும். ராஜன், என்ன வேணும்? ராஜன் வெளியே போயிருக்கா? பாக்யா, என்ன தெரியல. நீங்களா? வாங்க, உள்ள வாங்க. ராஜன் உண்மான? ஆமா, நம்ம மகன், உங்க புள்ள. அப்ப நீங்க புயல்ல திசை மாறி போயிட்டீங்க. வடிவேலுடைய தொல்லை தாங்க முடியாம நான் ஊரை விட்டே போயிட்டேன். உங்களை எங்கெல்லாமோ தேடினேன். கடைசியில நீங்க இருக்கிற இடத்த தெரிஞ்சு குழந்தையும் கையுமா நான் வந்து பார்த்தப்போ நீங்க இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டிட்டு இருந்தீங்க. ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை பகிர்ந்துக்க விரும்பாதனா ஒதுங்கியே வந்துட்டேன். பாக்யம், எதையோ கேள்விப்பட்டு என்னென்னமோ நினைச்சு நான் உன்னை இழந்துட்டேன். விதிதான் நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சிருச்சு. ஆனா இனிமேல் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை பகிர்ந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ போயிட்டா. பாக்யம், என்ன தொடாதீங்க. ஒரு காலத்துல இந்த பிரிவை தண்டனையா நினைச்சேன். இப்ப இந்த வாழ்க்கையை தவமா நினைச்சு வாழ்றேன்.